ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்வதை கண்டித்து மருந்து கடை உரிமையாளர் சங்கத்தினர் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் நாளை ஈடுபட உள்ளனர். வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் தமிழ்நாடு முழுவதும் 5000 மருந்து கடைகள் இயங்கும் என செய்தியாளர் ராஜகுமரன் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை அவர் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக மருந்து மாத்திரை விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட அதற்கான அனுமதிக்கு உரிய அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் நாளை மருந்தகங்கள் சார்பிலே வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மொத்தமாக 50,000 மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் மருந்தகங்கள் மூடப்படுவதன் காரணமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்ற சூழ்நிலையிலே தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சென்னை தலைமைச் செயலகத்திலே செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் அடிப்படையிலே நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலமாக தமிழகத்திலே பரவலாக நாளை 5000 மருந்தகங்கள் அனைத்தும் திறந்திருக்கும் என்கின்ற தகவலை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகளோடு இணைந்திருக்கக்கூடிய மருந்தகங்கள் எந்த ஒரு பகுதியிலும் மூடப்பட்டிருக்காது என்ற தகவலையும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். மொத்தம் இருக்கக்கூடிய 50,000 மருந்தகங்களிலே 5000 கடைகள் மட்டும் நாளைக்கு திறந்திருக்கும் என்றாலும் கூட அவசர தேவைக்குரிய மருந்துகளுக்கு எந்த வகையான பிரச்சனையும் நாளை வராது. பொதுமக்களுக்கு அதற்குரிய குறிப்பிட்ட எண்கள் எல்லாம் வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே பொதுமக்கள் அவசர தேவைக்குரிய மருந்துகளை அந்த எண்களில் சொன்னால் உடனடியாக மருத்துவத்துறை சார்பிலே, அதாவது சுகாதாரத்துறையினுடைய அதிகாரிகள் மூலமாக வீடுகளுக்கே சென்று நாளை அவசர தேவைக்குரிய மருந்துகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.